மத்திய பட்ஜெட் குறித்து விவசாய சங்க தலைவர்கள் தெரிவித்த கருத்தை தற்போது காணலாம். நிதிநிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது அது வெறும் வெற்று செய்திகளாக போய்விட்டதை நாங்கள் அறிகிறோம். இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஆண்டாண்டு காலமாக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய கவலையை போக்கக்கூடிய அளவிற்கு கடன் தள்ளுபடி சலுகை எதுவுமே கிடையாது. புதிதாக எந்த சலுகையும் அறிவிக்கவில்லை. ஒரே ஒரு சலுகை, ஆண்டு ஒன்றுக்கு 3 முறை சிறு குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 2000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்கின்ற ஒரு அறிக்கை மட்டும்தான் வந்திருக்கிறத தவிர மற்றபடி விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அளவில் விவசாய நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே இல்லை. இந்த திட்டம் விவசாயிகளை பொறுத்த மட்டிலும் ஒரு ஏமாற்றப்பட்ட நிதிநிலை அறிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த விவசாயிகளின் இயற்கை இடர்பாடுக்கு உட்பட்ட நிலையை கவனத்தில் கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற முழுமையான கடன்கள் அனைத்தையும் தேசிய வங்கியாக இருந்தாலும் கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் தனியார் கடனாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்துவிட்டு நீ எந்த சலுகையை வேணாலும் அறிவித்தால்தான் அந்த விவசாயி வாழ முடியுமே தவிர கண்துடைப்பாக